வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். யுவாஸ் கிச்சன் சேனல் இன்னைக்கு பீட்ரூட் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடானதோ அதில் 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் கூடவே 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு உளுந்து வணங்கினதோ 1 கப் போல் துருவின பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 கட் பண்ண பச்சை மிளகாயும் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி பீட்ரூட்டோட ராஸ்மெல் போக நல்லா வணக்கி விடுறேன். பீட்ரூட்டோட ராஸ்மெல் போனதோ 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வைக்கிறேன். இப்போ இது ஒன்ஸ் சூடானதும் மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் அரைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மேலே தாளித்து கொட்டலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கடலைப்பருப்பு உளுந்து வரமிளகாய் இப்படி எது வேணாலும் ஆட் பண்ணி தாளித்து கொட்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட சைடுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான பீட்ரூட் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.